திருச்சி கடல் கண்ணி கண்காட்சி மெகா ஷாப்பிங் எக்ஸ்போவிற்கு சிறப்பு அழைப்பாளராக ரொட்டேரியன் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். ஜல்லிக்கட்டில் அதிக காளைகளை அடக்கும் வீரர்களுக்கு கால்நடைத்துறையில் அரசு வேலை வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டை பார்த்து ரசித்த பின்னர் முக்கிய அறிவிப்புகளை அவர் வெளியிட்டார். முதல் அறிவிப்பு, பாரம்பரியமிக்க ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கு பெற்று அதிக காளைகளை அடக்கி சிறந்து விளங்கக்கூடிய வீரர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் கால்நடை பராமரிப்பு துறையில் உரிய அரசு பணியிடங்களுக்கு பணியமர்த்தி வழிவகை செய்யப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து இரண்டாவது அறிவிப்பு, உலக புகழ்பெற்ற தமிழ்நாட்டின் ஜல்லிக்கட்டு காளைகளுக்கான அலங்காநல்லூரில் சிறந்த உயர்தர சிகிச்சை மற்றும் பயிற்சி மையம் 2 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சிருக்கிறேன். அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு சிகிச்சை மற்றும் பயிற்சி மையம் அமைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். உலக புகழ்பெற்ற தமிழ்நாட்டின் ஜல்லிக்கட்டு காளைகளுக்கான அலங்காநல்லூரில் சிறந்த உயர்தர சிகிச்சை மற்றும் பயிற்சி மையம் 2 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சிருக்கிறேன். எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றால் பெண்களுக்கு மாதம் 2000 ரூபாய் வழங்கப்படும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். எம்ஜிஆர் பிறந்த நாளை ஒட்டி மரியாதை செலுத்திய பின் அதிமுகவின் 5 தேர்தல் வாக்குறுதிகளை அவர் வெளியிட்டுள்ளார். மகளிர் நலன், குல வழக்கு திட்டம், சமூகத்தில் பொருளாதார சமநிலையை உருவாக்கிட குலவிளக்கு திட்டத்தின் மூலம் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஒவ்வொரு மாதமும் உதவித்தொகையாக ரூபாய் 2000 வழங்கப்படும். இத்தொகை குடும்ப தலைவியின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும். வாக்குறுதி எண் 2, ஆண்களுக்கும் மகளிருக்கும் கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம். நகர பேருந்துகளில் பயணம் செய்யும் ஆண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் செயல்படுத்தப்படும். ஏற்கனவே நடைமுறையில் இருக்கும் நகர பேருந்துகளில் பயணம் செய்யும் மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். அதிமுக ஆட்சிக்கு வந்தால் ஆண் பெண் இருவருக்கும் கட்டணமில்லா நகர பேருந்து திட்டம் செயல்படுத்தப்படும் என்று இபிஎஸ் அறிவித்துள்ளார். 100 நாள் வேலை வாய்ப்பு 150 நாட்களாக உயர்த்தப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். ஐந்து லட்சம் பெண்களுக்கு 25,000 ரூபாய் மானியத்தில் இருசக்கர வாகனங்கள் வழங்கப்படும் என அதிமுக தேர்தல் வாக்குறுதி அளித்துள்ளது. கிராம பகுதிகளில் சொந்த வீடு, நகரப்பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டித்தரப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. வாடிவாசலில் இருந்து புயல் வேகத்தில் திமிரி வரும் காளைகளை தீரத்துடன் காளையர்கள் அடக்கி வருகின்றனர். அழகா சுத்துது, சூப்பரா தூக்கி எறியுதா, அழகா அழகா ஆடா, இதான் மாடு, இது சூப்பரா பிடிச்ச. காலை வெற்றி பெற்றது, காலை வெற்றி பெற்றது. கொஞ்சம் சார் ரன்வேல இருக்க காவல்துறையினா அந்த மாட்டின் உரிமையாளர்களே மாடு விடுறது. மாட்டை விட மாட்டேங்கிறான், பின்னாடி இருந்து விரட்டிட்டு சூப்பரான வீரன்யா, சுண்டவரானியா. வீரர் வெற்றி பெற்றார். தம்பி அந்த பையனை தூக்கி வீரன் வெற்றி பெற்றார். பாத்துடா, பாத்துக்க, பின்னாடி போ. சூப்பர் மாடி அது. சூப்பர் தம்பி ஒரு ஆள் பாத்துட்டு வா. 41 ஒரு ஆள் பிடிப்பா. சூப்பர் விட்டுறாத, ஒரு 2 தடவை தவணும்டா. 41 வீரர் வெற்றி பெற்றார். வீரர் வெற்றி பெற்றார். ஒரு ஆள் சூப்பர் மாடியா மாடுக்கு பாப்பி சொன்னத்தை சிறந்த சிறந்த காளைக்கான பரிசு துணை முதலமைச்சர் வழங்கப்படும். சுத்தி தூக்குதியா, தூக்குதியா, எங்க சுத்தினாலும்
அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு களத்தில் சுற்றிச் சுழன்று வீரர்களை திக்கெட்டும் காளைகள் சிதறடிக்கின்றன. காளையர்களை கலங்கடித்த காளைகள் வாகை சூடி வருகின்றன. ஒரு சைக்கிள் பா பிடிப்பா சூப்பர் மாதிரி அங்க நின்னு பிடிப்பா ஒரு ஆள் பிடி சூப்பரியா சூப்பரியா மாதிரி அழகா ஆகா 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 சூப்பரியா அழகியா காளை வெற்றி பெற்றது. ரொம்ப பிடிக்கும் ஒரு டிராக்டர் பரிசு சூப்பரியா மாடியா சூப்பரியா அழகியா அழகா ஆகா அழகா அழகா சூப்பரியா சுத்துதியா அழகா அழகா மாண்புமிகு அமைச்சர் அழகும் சைக்கிள் சூப்பரியா சூப்பரியா காளை வெற்றி பெற்றது. பக்கத்துல வாப்பா பக்கத்துல வா வீரரா காளையா போ பக்கத்துல போ. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் பங்கேற்ற காளை ஒன்று தன்னை நெருங்க விடாமல் காளையர்களை மிரளவிட்டது. அச்சமடைந்த வீரர் காளை செல்லும் வரை களத்தில் படுத்தே கிடந்த காட்சிகள் கவனம் ஈர்த்தது. சூப்பரான மாடியா அழகா அழகடா சூப்பர் அழகடா பாரு கீழே உருண்டாலும் பிடிக்க முடியல. அழகான மாடு அழகான மாடு மிதிக்குது சுத்துது மிதிக்குது சுத்துது. பக்கத்துல போய் ஒரு ஆள் பிடி பாப்பா ஆம்பளை ஒரு ஆள் ஆம்பளை அழகால் டே இதை பிடிச்ச சிங்கம் நீ ஒரு ஆள் புடுறா டே தம்பி சிங்கம் நிறுவினா ஒரு ஆள் புடுறா டே குத்துறா. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் போக்கு காட்டும் காளைகளை அடக்கி காளையர்கள் கெத்து காட்டி வருகின்றனர். திமிலை தொட்டுப்பார் என பாயும் காளைகளுடன் மல்லு கட்டி வீரத்தை நிலைநாட்டி வருகின்றனர். அமைச்சர் வழங்கும் ஒரு சைக்கிள் ஒரு ஆள் பிடி சூப்பர் அழகா கீழே உருள்றாரியா பெறல்றாரியா எப்படியாவது விட்டுறாத 3 சுத்தா சுத்திரு அதுவும் பெறலுது அவரும் பெறல்றாரியா நல்லா சுத்தியா 2 தான் சுத்திருக்கா மூணா சுத்து ஓகே வீரர் வெற்றி பெற்றாரியா சூப்பர் அழகான பிடியா அழகா தம்பி அழகா சூப்பர் வீரர் வெற்றி துமல் எதுக்கு இருக்கு விட்டுறாரா தம்பி. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரின் காளை வாகை சூடியது. வாடிவாசலில் இருந்து சீறி பாய்ந்து காளை வெற்றி கண்டது. முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்களின் வெள்ளை கொம்பன் மாடுபா முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் மாண்புமிகு அமைச்சர் வழங்கும் தங்க காசுப்பா அந்த மாட்டுக்கு காளை வெற்றி பெற்றது. மாண்புமிகு அமைச்சர் வழங்கும் தங்க காசை வாங்கிட்டு போங்க. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் இலங்கை முன்னாள் அமைச்சர் செந்தில் தொண்டமானின் காளையும் வெற்றி பெற்றது. இலங்கை இதுக்கு மாண்புமிகு அமைச்சர் வழங்கும் ஒரு சைக்கிள் பின்னாடி எதிர்த்து போகுதுப்பா காளை சூப்பர் காளை வெற்றி பெற்றது. தங்க காசு கொடுக்கிறாருப்பா பிடிப்பா ஒரு ஆள் பிடி சூப்பர் மாதிரி அழகா சூப்பரியா தங்கத்தை வாங்கிட்டு போகுது அந்த காளை. விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் நடிகர் சூரியன் காளை களம் கண்டது. வாடிவாசலில் இருந்து சீறி பாய்ந்து பரிசை தட்டிச் சென்றது. மண்ணின் மைந்தர் திரைப்பட நடிகர் சூரி மாடுபா மாண்புமிகு அமைச்சர் தங்க நாணயம்பா புடி சூப்பர் மாடியா சூரி மாதிரியே தகுதப்பா அழகடா சூப்பர் காளை வெற்றி பெற்றது. மாண்புமிகு வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் தங்க காசு வாங்கிட்டு போங்க. மாடு உரிமையாளர் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியின் 5வது சுற்று நிறைவடைந்தது. 5 சுற்றுகளின் முடிவில் 319 காளைகள் வெற்றி பெற்ற நிலையில் 84 காளைகள் பிடிபட்டன. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் 12 காளைகளை பிடித்து கருப்பாயூரணியைச் சேர்ந்த கார்த்தி முதலிடத்தில் உள்ளார். தலா 7 காளைகளை பிடித்து பூவந்தி அபிசித்தர் மற்றும் பாசிங்காபுரம் ஸ்ரீதர் 2ஆம் இடம் வகிக்கின்றனர். ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 400 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 1,06,240 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் தங்கம் 13,280 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை கிலோவுக்கு 4,000 ரூபாய் அதிகரித்துள்ளது. 1 கிலோ வெள்ளி 3,10,10,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது.
தமிழகத்தில் குழந்தைகளுக்கு பயன்படுத்தப்படும் ஆல்மண்ட் கிட் இருமல் சிரப்பை விற்க மருந்து கட்டுப்பாட்டு இயக்ககம் தடை விதித்துள்ளது. சிரப்பில் எத்திலின் கிளைகால் நச்சுப்பொருள் கலந்திருப்பதால் அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்காக மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் ஆற்றிய பங்களிப்பு சிறப்பானது. எம்ஜிஆர் பிறந்தநாளை ஒட்டி பிரதமர் மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். சாமானியர்களுக்கும் அதிகாரம் அளித்தவர் எம்ஜிஆர் என விஜய் புகழாரம் சூட்டியுள்ளார். ஏழை எளியோருக்கான நலத்திட்டங்களின் நாயகர் எம்ஜிஆர் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தேர்தல் நிலைப்பாடு மற்றும் யாருடன் கூட்டணி என்பது குறித்து சில தினங்களில் அறிவிப்பேன் என முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். வரும் 23ஆம் தேதி சென்னையில் பிரதமர் மோடி பங்கேற்கும் கூட்டத்திற்கு தனக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். 23ஆம் தேதி அன்று பொதுக்கூட்டத்திற்கு அழைப்பு வந்தா பங்கேற்பீங்களா? பொதுக்கூட்டத்திற்கு இதுவரை வரவில்லை. உரிமையை மீண்டும் விட்டு கொடுக்க கூடாது, ஆட்சியில் பங்கு என காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். இன்று மாலை டெல்லியில் ராகுல் காந்தியிடம் தேர்தல் கூட்டணி தொடர்பாக பேச இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். காணும் பொங்கலையொட்டி ஊட்டியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். ரோஜா பூங்கா, தொட்டபெட்டா உள்ளிட்ட சுற்றுலா தலங்களின் அழகை கண்டு களித்தனர். நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் மீண்டும் உறைபனி ஏற்பட்டது. புல்வெளிகளில் பனி படர்ந்து காணப்பட்ட நிலையில் சுற்றுலா பயணிகள் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் ஒண்டிக்குப்பம் பகுதியில் பைக்கில் வேகமாக இடிப்பது போல் வந்தவர்களை தட்டி கேட்ட 2 பேர் கல்லால் அடித்து கொடூர கொலை. சம்பவம் தொடர்பாக 4 பேரை கைது செய்து தனிப்படை போலீசார் தீவிர விசாரணை செய்து வருகின்றனர். சென்னையைச் சேர்ந்த பிரபல ரவுடி கனகராஜ் உள்ளிட்ட 4 பேர் குற்றாலத்தில் வைத்து கைது செய்யப்பட்டனர். சுற்றுலா சென்றிருந்த நிலையில் துப்பாக்கி முனையில் சுற்றி வளைத்து போலீசார் கைது செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நல்ல பாம்பை வீடுகளில் வைத்து வணங்கும் வினோத வழிபாடு கடைபிடிக்கப்பட்டது. பாம்பிற்கு மஞ்சள் குங்குமத்துடன் ஆரத்தி எடுத்து பெண்கள் வணங்கினர். மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் உள்ள பாகீரத்புரா பகுதியில் கழிவுநீர் கலந்த குடிநீரை பருகியதில் கிட்டத்தட்ட 15 பேர் உயிரிழந்த விவகாரம். பாதிக்கப்பட்ட மக்களை மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி நேரில் சந்தித்தார். மௌனி அமாவாசை தினத்தையொட்டி உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாகராஜில் உள்ள திருவேணி சங்கமத்தில் திரளான பக்தர்கள் புனித நீராடினர். திருவேணி சங்கமத்தில் மகாமேளா விழா கோலாகலமாக நடந்து வருகிறது. ஈரானில் நிலவும் பதற்றமான சூழல் காரணமாக அந்நாட்டில் இருந்த பல இந்தியர்கள் நாடு திரும்பியுள்ளனர். ஈரானின் நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஈரான் வன்முறைகளில் கொல்லப்பட்டவர்களுக்கு அமெரிக்காவின் வெள்ளை மாளிகை அருகே மக்கள் அஞ்சலி செலுத்தினர். ஈரான் அரசுக்கு எதிராக கண்டனங்களையும் பதிவு செய்தனர். கிரீன்லாந்து டென்மார்க்குக்கே சொந்தம் என்று ரஷ்யா திட்டவட்டமாக கூறியுள்ளது. கிரீன்லாந்தை ரஷ்யா கைப்பற்ற நினைப்பதாக அமெரிக்கா முன்வைக்கும் குற்றச்சாட்டை ரஷ்யா மறுத்துள்ளது.
கிரீன்லாந்து வான்பரப்பில் டேனிஷ் F-35 ஜெட் விமானங்கள் பயிற்சியில் ஈடுபட்டன. ஐரோப்பிய நட்பு நாடுகளுடன் இணைந்து பாதுகாப்பு நடவடிக்கைகளை விரைவுபடுத்துவதன் ஒரு பகுதியாக இந்த பயிற்சி நடைபெற்றது. இஸ்ரேலுடனான போரால் உருக்குலைந்த காசாவை நிர்வகிக்க அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தலைமையிலான அமைதி வாரியத்தின் உறுப்பினர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். முன்னாள் பிரிட்டன் பிரதமர் டோனி பிளேர், அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் உள்ள கடையில் முகமூடி அணிந்த கும்பல் துப்பாக்கி முனையில் துணிகர கொள்ளையில் ஈடுபட்டது. சுமார் 90 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை அந்த கும்பல் அள்ளிச் செல்லும் காட்சி வெளியாகியுள்ளது. இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான கடைசி ஒருநாள் போட்டி நாளை மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் நடைபெற உள்ளது. இரு அணிகளும் தலா ஒரு போட்டியில் வெற்றி பெற்றிருப்பதால் தொடரை வெல்லப்போவது யார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளியான பராசக்தி படம் ஒரு வாரத்தில் 75 கோடி ரூபாய் அளவுக்கு வசூலித்துள்ளது. மேலும் வசூலில் சாதனை படைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திருச்சி கடல் கன்னி கண்காட்சி மெகா ஷாப்பிங் எக்ஸ்போவிற்கு சிறப்பு அழைப்பாளராக ரொட்டேரியன் டாக்டர் கே. ஸ்ரீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்.